சமூகத்தை நாம் பார்க்கும்படியான ஒரு கிருபையை கொடுத்ததை நினைத்து தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நாம் அனுசரிக்கின்ற இந்த நேரமானது வீணான ஒரு நேரம் அல்ல. அதனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட இந்த நேரத்தை உள்ளத்தில் நீங்கள் நினைத்து செலவிட வேண்டும். ஒரு மகிழ்ச்சி, தெய்வ சமூகத்தில் நாம் அமர்ந்து அவரை பாடுவதும் அவரை துதிப்பதும் வசனங்களை தியானிப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நாம் கடந்த 5 மாதம் நம்மை தேவன் கிருபையாக காத்து இந்த 6வது மாதத்தின் முதல் நாளில் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியான ஒரு தருணத்தை கிருபை கொடுத்தபடி நாம் களி கூர்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். குடும்பமாக ஆராதிப்பது நல்லது, கருத்தோடு ஆராதிப்போம். வீடுகளில் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு அசட்டையை ஆராதிக்காதபடிக்கு கவனத்தோடு ஆராதிப்போம். அவர் நாமத்தில் எந்த இடத்தில் கூடினாலும் கூட அவர் நாமத்தில் எங்கே 2-3 பேர் கூடுகிற இடத்திலே தேவன் கடந்து வருகிறார். அப்படின்னாலே ஆலயத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கின்ற வீட்டிலே தேவன் கடந்து வருகிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் தேவனை ஆராதிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளத்துடனே களிக்கூர்ந்து விதம் பாடு. நாம் தேவ ஜனங்கள் ஒரு சோர்வாய் அல்ல, ஒரு பக்கத்தில் தேவன் இருக்கிறார், ஒரு விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட உள்ளத்தை நாடுத்திருந்து மகிழ்ச்சியோடு கூட பாடுங்கள். கர்த்தர் அதற்குரிய பங்கை கூட கொடுப்பாராக. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிக்கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிக்கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி தொழும்பாத வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி தொழும்பாத வழி விலக்கி, பரிவாக நம்மை கரநீட்டி காத்து பரிசுத்த தேவனவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரநீட்டி காத்து பரிசுத்த தேவனவரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிக்கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இந்த ஒரு வாழ்வு தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இந்த ஒரு வாழ்வு தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிக்கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே. பசுதாகும்
கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய், கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவராய் இந்த மாதம் உங்களோடு இருக்கும்படியா தேவன் எங்கோ இருக்கிறவர் அல்ல, உங்களோடு இருக்கிறார், உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறார், ஜெபிக்கின்ற அனைவரோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினாலே களி கூர்ந்து கீதம் பாடுவது மாத்திரமல்ல, அருகில் இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்கிற நம்பிக்கையோடு கூட அருகில் இருப்பதை உணருங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்கு வசிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை ராட்சசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்கு வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்தார் அதிசயம், புயல் காற்றை தன் மாலையவே அகற்றினார் அதிசயம், புயல் காற்றை தன் மாலையவே அகற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்கு வசிக்கின்றார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம், குருடருக்கோ செவிடருக்கோ சுகம் தந்தார் அதிசயம், ஒரு சொல்லாதே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம், ஒரு சொல்லாதே மறித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம், ஏழு என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம், ஏழு என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்கு வசிக்கின்றார். எங்கோ இருக்கிறவர் அல்ல, உங்களோடு இருக்கிறவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர். அதனால் இந்த மாதம் முழுமையாய் கர்த்தர் நடத்தும்படியான தேவனாக இருக்கிறபடினாலே நம்பிக்கையோடு கூட நாம் இருப்போம். வாக்கு கொடுக்கிற தேவன் வாக்கு மாறாதவர். இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாளில் கூட தேவன் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தங்களை தியானிக்கும்படியாக எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். என் வாசஸ்தலம். இந்த ஆண்டு முழுமையாக 5 மாதங்கள் வாசஸ்தலங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம்.
கடந்த வாரத்தில் கூட சுவிசேஷ வாசலை தேவன் திறப்பார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். வசனம் செல்லும்படியான வாசல் திறக்கப்படும் என்று நாம் தியானித்தோம். உண்மையாகவே இனிவரும் நாட்கள் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்யப்படுகிறார். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் தேசமும் உலகமும் பார்க்கும்போது வாரம் சூழ்ந்த நிலைமைக்குள்ளாக இருப்பதை பார்க்கிறோம். நம் தேசத்தில் பயத்தோடும் அச்சத்தோடும் இருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளை பார்க்கும் பொழுது வேதனையான காரியங்கள் தான் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். நல்ல செய்தியை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் சுவிசேஷம் என்பது ஒரு நல்ல செய்தி. அதனால் தேவன் இனிவரும் காலங்களிலே சுவிசேஷ வாசலை திறக்கப் போகிறார். முதல் மாதம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கின்ற சொன்ன தேவன் தாமே இந்த 6வது மாதம் சொல்கிறார், என் வாசல் சலம் அவனிடத்தில் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய வாசல் சலம் நம்மிடத்தில் இருக்கிறது. நெருங்கி வரும்படியான தேவனாக இருக்கிறார். அதிசயம் செய்கிறவர் எங்கோ இருக்கிறவர் அல்ல, உங்களோடு தான் இருக்கிறார். அதைதான் இங்கே சொல்லப்படுகிறது, என் வாசல் சலம் அவர்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். வாசல் சலம் நமக்காய் அவருடைய சமூகத்தை தேடும்படியாக திறந்த வாசல், அவருடைய வாசல் சலம் நமக்கு முன்பாக இருக்கிறது. நாம் வாசிப்போம் என்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது, என் பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். 14:2 வாசிக்கும் போது, என் பிதாவினிடத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனால் நமக்கு என்ன ஸ்தலம் உண்டு? அவருடைய ஸ்தலமே, அவரோடு கூட பழகுவதற்குரிய அந்த வாசல் திறந்திருக்கிறது. அவரோடு கூட பேசுவதற்குரிய ஒரு பாக்கியத்தை தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் பார்க்கின்றோம். அநேக ஸ்தலங்கள் இருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களுக்கு என்ன ஸ்தலம் இருக்கிறது? அவருடைய வாசல் ஸ்தலம். காரணம் என்ன? அவரும் தேவனாய் இருக்கிறார், நாம் அவர்கள் ஜனங்களாய் இருக்கின்றபடியினாலே இன்றைக்கு உலகத்தினுடைய வாசல் எல்லாம் மூடப்பட்டிருக்கலாம். நம் தேசத்தில் முழுமையாக அநேக மாநிலங்கள் இன்றைக்கு மூடப்பட்டு செயல்பட முடியாதபடிக்கு, வெளியில் செல்ல முடியாதபடிக்கு, சொந்த பந்தங்களை பார்க்க முடியாதபடிக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு உறவை பார்க்க கூட வருவதற்கு பயப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு அச்சம் தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, என் வாசஸ்தலம் அவனிடத்திலே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய அந்த வாசஸ்தலம், அவருடைய சமூகம் என்பது எப்போதும் திறந்திருக்கிறது. இதோ திறந்த வாசலை உனக்கும் வைத்திருக்கிறேன். என்ன வாசல்? அவருடைய வாசல். அவரிடத்தில் பாரங்களை சொல்லலாம், அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை பரிமாற்றங்களை சொல்லலாம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அதனால் இந்த மாதம் ஒரு வேளை ஒரு குழப்பம் போல சூழ்நிலைகள் இருக்கலாம், குழம்ப வேண்டாம். காரணம் என்ன? அவர் வாசஸ்தலம் நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் அவர்கள் ஜனங்களாய் இருக்கிறோம். அவர் நமக்கு தேவனாய் இருக்கின்றபடியினாலே, அவர் வாசஸ்தலம் நெருங்கியிருக்கிறபடினாலே நாம் பாடினவனமாக அதிசயம் செய்கிறவர் அருகில் தான் இருக்கிறார். அற்புதம் செய்கிறவர் உங்களுக்குள் தான் வாசம் செய்கிறார். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்மையாகவே இதை நாம் விளங்கிக் கொள்ளும் பொழுது இந்த மாதம் ஒரு திருப்தியை தேவன் கொடுக்க வல்லவர். இந்த மாதத்தில் நமக்கு நன்மை செய்ய வல்லவர். காரணம் என்ன? தேவன் தூரமானவர் அல்ல. இன்றைக்கு நாம் வெளியே கடந்து போய் அநேக பொருட்களை வாங்க முடியாதபடிக்கு எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது. விடுதலையோடு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எல்லா கதவுகளும் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சராசரங்களை உருவாக்கின தேவனுடைய ஸ்தலம் என்பது நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்கே அந்த எசேக்கியேல் சொல்லப்படுகிறது, என் வாசஸ்தலங்கள் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். நெருங்கி வருகிற தேவனை ஆராதிக்கிறோம். நெருக்கம் நிறைந்த காலம்தான், ஒடுக்கம் நிறைந்த காலம்தான். ஆனால் நெருக்கமான காலங்களிலே தேவன் நெருங்கி வரும்படியாக ஒரு வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. கூப்பிடலாம் அவரை, தட்டுங்கள், அப்போது உங்களுக்கு திறக்கப்படும். நெருங்கி இருக்கிற தேவனாய். நெருக்கம் பல இருக்கலாம் இந்த மாதம், நமக்கு குழப்பம் தடுமாற்றம் என்று இந்த மாதம் இருக்கலாம். ஆனால் நெருக்கமான காலத்திலே தேவன் நெருங்கி வரும்படியாக ஒரு வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே தான் இருக்கிறது. கூப்பிட முடியுமா? நமக்கு அதிகாரத்தோடு கூப்பிடலாம்.
இந்த காலங்கள் ஒரு குழப்பமான காலம்தான். அன்றைக்கு ஒரு பஞ்ச காலத்தில் கூட தன் தாசனாகிய எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்த தேவனை ஆராதிக்கின்றோம். அதனால் தேவ ஸ்தலம் எங்கோ அல்ல, மூடப்பட்டு விட்டதே, ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டதே, தேடினர் ஜனங்கள் மூடப்பட்டு விட்டார்களே, நாடி நம்பி போனவர்கள் மூடப்பட்டிருக்கிறது யோசிக்க வேண்டாம். தேவ ஸ்தலம் உங்களோடு கூட இருக்கிறது. தேவ ஸ்தலமானது, தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ளே அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அதனால் ஒரு கலக்கத்தோடு இந்த வார்த்தையை யோசிக்காதீர்கள். தேவன் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் சங்கடங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். காரணம் என்ன? அவருடைய வாசஸ்தலம் உங்களோடு கூட இருக்கிறது. அவரிடத்தில் பேசலாம், அவரிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லலாம், உரிமை உண்டு. குடும்பத்தில் எப்படி கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் பேசுகிறோமோ அதுபோல தேவ வாசஸ்தலம் என்பது ஒருவேளை ஆலயம் மூடப்பட்டிருக்கலாம், அனுதினமும் வீட்டிற்கு ஆராதிக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், அந்த வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லுகிறார். உங்களிடத்தில் இருக்கிறது. தேவன் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அதிசயம் செய்கிறவர் எங்கோ அல்ல, உங்களோடு கூட இருக்கிறார். அதனால் நிச்சயமாகவே நாம் இந்த நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். நாம் தேவ ஜனங்கள். வேத வசனம் எப்படியெல்லாம் விளக்கி நமக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறது. இன்றைக்கு ஜனங்கள் உற்சாகம் இழந்து விட்டார்கள். ஏறக்குறைய நம்முடைய மாநிலத்தில் 2 வாரங்களாக வெளியே செல்ல முடியாதபடியான விரக்திக்குள்ளாக ஜனங்கள் இருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவுதான் அரசாங்கம் ஜனங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் யோசித்தாலும் கூட ஒரு திருப்தியை ஜனங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அவல நிலையிலே இருக்கின்ற போது நம்முடைய வேதம் சொல்கிறது, நம் தேவன் சொல்கிறார், வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். தமிழ்நாட்டின் ஜனங்களுக்காக நம்முடைய மாநிலத்தை ஆளுகிற முதல்வர்களும் மற்ற அத்தனை பேரும் மற்ற அதிகாரிகள் யாவரும் அதற்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது தேவன் எங்கே இருக்கிறார்? அவருடைய வாசஸ்தலம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறது. கூப்பிடலாம், கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்தில் என்னோடு கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அரசேவன் சொல்லி பார்க்கிறோம். அவனை கூப்பிடுகின்ற அளவுக்கு பக்கத்தில் தான் தேவன் இருக்கிறார். தடுமாற்றம் அடைய வேண்டாம். இந்த மாதம் எப்படி என்று தடுமாற வேண்டாம். இந்த மாதம் எப்பேற்பட்டது என்று யோசிக்க வேண்டாம். பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆண்டவர் சொன்னா உலகத்தில் ஒரு உத்தரவு உண்டு, ஆனாலும் தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தவர் பக்கத்தில் இருக்கிறார். வேதனையான பாதை கடந்து போய் விற்கப்படாத தேவன் பக்கத்தில் இருக்கிறார். துயரம் நிறைந்த பாதையும் கடந்து போய் துயரத்தை எல்லாம் மாற்றின தேவன் உங்கள் அருகில் இருக்கிறபடியினாலே நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் தேவன் நெருங்கியிருப்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நெருக்கம் இருப்பது உண்மைதான். இந்த மாதம் எப்படி நடத்த போகிறதுங்கிற ஒரு கேள்வி இருப்பது உண்மைதான். அதை விட உண்மை, அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று இந்த ஆண்டிலே முதல் மாதம் வாக்கு கொடுத்தார் அல்லவா? அது நமக்கு விலகிக் கொள்ள முடியாமல் இருந்தது. தேவனுடைய வார்த்தையில் அர்த்தம் இருக்கிறது. தாமதித்தாலும் காத்திரு, அது பொய் சொல்லாது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பின்வரும் காலத்துக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். எதற்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று யோசிக்கும் போது என்ன சொன்னால், இப்படியாக தேசங்கள் உலகத்தில் அநேக காரியங்கள் கதவு மூடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆலயங்கள் மூடப்படுகிறது, மற்ற வழிபாடு எல்லாம் மூடப்படுகிறது, ஜனங்கள் உறவை சந்திக்க முடியாதபடி இருக்கிறது. எவ்வளவோ ஒரு விரக்திக்குள்ளாக மனுஷனுடைய காரியம் எல்லாம் இன்றைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்தை உண்டாக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தில் சொல்லப்படுகிற தேவன் சொல்கிறார், வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? தேவ ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே வாசஸ்தலம் இருக்கிறபடினாலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த வாசஸ்தலத்துக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் சங்கீத புத்தகம் 118 சங்கீதம் 19 வசனம், நீதியின் வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு நீதியின் வாசல் இது. அதுக்கு அநீதி நிறைந்த ஒரு வாசல் கிடையாது, நீதி நிறைந்த வாசல் இது. இன்றைக்கு எவ்வளவோ தேசம் ஜனங்களுக்கு நன்மை செய்ய யோசித்தாலும் கூட முடியவில்லை இன்னைக்கு. ஆனால் நம் தேவனுடைய வாசல் என்ன வாசல்? அது நீதியின் வாசல். என்ன வாசல் அது?
லைக்ஸ் எல்லாமே இருக்குது. நீதி அந்த வாசலுக்குள்ளாக அநீதியை பார்க்க முடியாது. தேவ வாசலுக்குள்ளாக துயரத்தை பார்க்க முடியாது. தேவ வாசலுக்குள்ளாக துன்பத்தை பார்க்க முடியாது. தேவ வாசலுக்குள்ளாக நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரை பார்க்க முடியாது, குறைவை பார்க்க முடியாது. காரணம் என்ன? அந்த வாசல் நீதியின் வாசல். வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? நமக்குள்ளே இருக்கிறது. அந்த வாசல் எப்பேற்பட்ட வாசல்களா இருக்கிறது? நீதியின் வாசல்கள். அங்கு நிறைவு இருக்கிறது. நிறைவானவர் வரும்போது குறைவானவர்கள் ஒழிந்து போவோம் என்று சொல்லி பார்க்க நிறைவு அங்கே இருக்கிறது. 40 வருஷம் வனாந்தரத்திலே தேவ ஜனங்களை அவர் போஷித்த விதங்களை குறித்து நாம் வேதத்திலே பார்த்திருப்போம், தியானித்திருப்போம். அவர்களுடைய 40 வருஷம் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு நீதியின் தேவன் அவர்களுக்கு முன் சென்றபடியினாலே அங்கே அவர்களுக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றல் கொடுத்தார். திருப்தியாய் இருந்தார்கள். தேவன் திருப்தியை கொடுத்தார். ஜனங்கள் தான் திருப்தி அடையாதபடிக்கு அவர்கள் முறுமுறுத்தார்கள். தேவன் திருப்தியை கொடுத்தார். அனுதினமும் தேவையான ஆதாரத்தை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். இரவும் பகலும் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக அவரெல்லாம் மேக சமத்திலும் இரவெல்லாம் அக்கினி சமத்திலும் 40 வருஷம் பாதுகாத்தார். அவரிடத்தில் என்ன அநீதியை பார்க்க முடியும்? எந்த வழியை பாதுகாத்தார்? வனாந்தர வழியில் பாதுகாத்தார். அது போல இன்றைக்கு வனாந்தரம் போல ஒரு சூழ்நிலை நம் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். ஆனாலும் கூட அன்றைக்கு வனாந்தர வழியிலே தேவ ஜனங்களை திருப்தியாக பாதுகாத்தது போல இன்றைக்கு வனாந்தரம் போல சூழ்நிலைக்குள்ளாய் போகிறோம் அல்லவா? தேவன் இன்றைக்கு அந்த வாசல் இருக்கிறது, நீதியின் வாசலாய் இருக்கிறபடினாலே இந்த மாதத்தில் தேவனை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் மாத்திரம்தான் திருப்தி கொடுக்க முடியும். அவர் மாத்திரம்தான் சுகத்தை கொடுக்க முடியும். அவர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை கொடுக்க முடியும். அவர் செட்டிங் ஆரோக்கியம் உண்டு. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமா? நீதியின் வாசல்களை திறவுங்கள், நாம் அவைகளுக்குள் பிரவேசித்தினது. உள்ளே நீதியின் வாசலுக்குள் திறக்கும்படியாக நாம் பிரயாசப்படும், திறக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், திறக்க வேண்டும். என்ன வாசல் அது? நீதியின் வாசல். இந்த வாசல் எங்கே இருக்கிறது? தன் ஜனங்களோடு கூட இருக்கிறது. அவர் நம் தேவனாய் இருக்கிறார், நாம் ஒரு ஜனமாய் இருக்கிறபடினாலே நீதியின் வாசல். அது அநீதியான ஒரு கதவு கிடையாது, அநீதி கிடையாது அந்த கதவு. அந்த வாசலை திறந்தால் நீதி, அந்த வாசலில் தான் பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறது. அங்குதான் நமக்கு வேண்டிய முழுமையான திருப்தி இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அடைக்கலம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறபடினாலே அந்த வாசல் அநீதியான வாசல் அல்ல, அது நீதியின் வாசல். நீதியின் வாசல் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்கள் பிரவேசிக்க செய்ய வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். உள்ள பிரவேசி, அவருடைய வாசலை திறந்து உள்ளே பிரவேசித்து கதவை மூடுவோம். பிரவேசி. அதிகாரம் அவரோட பேசுவதற்கு நமக்கு, அவரிடத்தில் பழகுவதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. அப்பா பிதாவின் அழைக்கும்படியான ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ ஜனங்களை குறித்து வேதம் நம்மை குறித்து பெருமையாய் பேசுகிறது, நம்மை குறித்து உயர்வாய் பேசுகிறது, நம்மை குறித்து கர்த்தர் கனநிறைந்தவராய் பேசுகிறார், நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார் தேவன். யாக்கோபு என்று சொல்லப்படுகிற அந்த பெயருக்கு எத்தனை அர்த்தம்! கனவீனமான எத்தனான அவனை பார்த்து சொன்னார், இனி யாக்கோபு என்று அழைக்காமல் இஸ்ரவேல் என்று அழைப்பாயாக. இஸ்ரவேல் சொன்னால் தேவ ஜனம், இஸ்ரவேல் சொன்னால் தேவ நேசம். அதுபோல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனோடு கூட பழகுவதற்கு உரிமை பெற்ற ஜனங்கள் தான். நாம் தான் நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கி கொண்டு வருகிறோம். நாம் அநேகருக்கு தேவனை காண்பிக்கின்ற மக்கள் தான். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை சொன்னார், இங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து, நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு மலை இருக்கிற பட்டணம் போல என்று சொல்லி தேவன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியாக இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் பாதிக்கப்பட்டாலும் கூட தேவ வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? நமக்குள் இருக்கிறது. அந்த வாசலை திறப்பதற்குரிய அதிகாரம் நம்மிடத்தில் இருக்கிறது. நீதியின் வாசல். ஆண்டவர் ஒருபோதும் அநீதி செய்யும்படியா இறங்கி வருகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து தேவன். அவர் தேவனாய் இருந்தும் மனுஷனை மீட்க முடியாது. மனுஷனாய் வந்த போது சிலுவை அறையும்படியாக அவரை யூதர்கள் அங்கே பிலாத்துவிடத்தில் கொண்டு போகும்போது அவர் சொல்கிறார், இவரிடத்தில் ஒரு அநீதியை நான் காணவில்லையே, நீதிமான் அல்லவர் சொல்லி பிலாத்து மனைவி சொல்வதை பார்க்கிறோம். அதனால் அவர் வாசல் என்ன வாசல்? நீதியின் வாசல்.
பிரவேசித்து என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அடுத்த வசனம் வாசிப்போம். கர்த்தரின் வாசல் இதுவே, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிக்கலாம். நாம் உள்ளே போகணும், பிரவேசிக்கணும். இதுதான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கு. இதுதான் வாசல், வேறு வாசல் கிடையாது. இந்த உலகத்தில் கடவுள் என்ற வாசலை யாராலும் திறக்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் தேவன். வானத்திலேயும் பூமியிலேயும் அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. முழங்கத்தக்கதான ஒரே நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை அறிந்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதாங்க வாசல், வேற வாசல் கிடையாது. உலகத்துக்கு பிரச்சனை தீர்ப்பதற்குரிய ஒரே வாசல் என்ன? இயேசுதான். அவர்தான், இயேசு ஒருவர் தான். அந்த வாசல் அருகில் இருக்கிறது. அந்த வாசலில் பிரவேசிப்பதற்குரிய கிருபை பெற்றவர்கள்லாம் அதனால் அந்த வாசலுக்குள் செய்ய வேண்டும். பிரவேசிப்பது மாத்திரம் அல்ல, துதிக்க வேண்டும். துதிப்பது மாத்திரம் அல்ல, என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்களுக்குள் பிரவேசிப்பானவங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உள்ளே பிரவேசிக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. என்ன கிடையாதுங்க? வேறு வழி கிடையாது. இதுதான் வாசல். கடவுள் என்று முறையிடுகிற ஜனங்களுக்கு ஒரே வாசல் யார் தான்? கர்த்தர் தான். வேறு மறுமொழி கொடுப்பதற்கு இடம் கிடையாது. உலகத்தில் உலக ஜனங்களுக்கு அறியாமல் இருக்கலாம், வேதனை. அதனால் மக்கள் இடிவாய் யோசிக்க வேண்டிய அவசியம் அவர்கள் அறியாதபடிக்கு உலகத்தை ஆள்கிற ஒரு தீய சக்தி செய்த மனக்கண்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் தேவ ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்ட மக்கள் அல்லவானா? எங்கே பிரவேசிக்கிறோம்? யாரோடு கூட பழகி கொண்டிருக்கிறோம்? யாருக்கு பாலத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இதுதான் வாசல். இந்த வாசலில் முறையிட்டால் தான் பதில் கிடைக்கும். இந்த வாசலில் கூப்பிட்டால் தான் பதில் கிடைக்கும். வேறு எந்த வாசலும் இல்லை. உலகத்தின் எல்லா வாசலும் அடைக்கப்படுவதாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஒரே ஒரு வாசல், இதோ திறந்த வாசலை உனக்கும்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் ஊட்ட மாட்டான். என்ன மேன்மையான தேவன் அவர்! ஆரம்பத்தில் அந்த வசனங்களை தேவன் இடத்தில் சொன்ன போது அது விளக்கம் தெரியவில்லை. பின்வரும் காலங்கள் தான் புரிகிறது, பின்வரும் நாட்கள் தான் புரிகிறது. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, அந்த வார்த்தையின் மகிமை என்னன்னு சொல்லி பின்வரும் நாட்கள் தான் புரிகிறது. அதனால் இதுதான் அவர்தான், இதுதான் வாசல். அந்த வாசல் எங்க இருக்குங்க? நம்ம கிட்ட இருக்கு, நம்மோடு இருக்கிறது. அநேக வாசஸ்தலம் இருந்தாலும் கூட அந்த தேவனோடு பழகத்தக்கதான ஒரு வாசல் தேவ ஜனங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இதோ வாசப்பட்டு கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசிப்பேன், அவன் என்னோட பிரவேசிக்கட்டும். போஜனம் பண்ண பிரவேசிக்கணும், பழகுங்க. பாரங்களை சுமக்கிற தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க. எதற்கு நாமே பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்? எதற்கு நாமே வேதனை சுமந்து கொள்ள வேண்டும்? பகிர்ந்து கொள்ளப்படியான ஒரு பாசம் தெரிந்து தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. நமக்காய் அடிக்கப்பட்டாரே, நமக்காய் ஒடுக்கப்பட்டாரே, நமக்காய் விற்கப்பட்டாரே, அக்கிரமக்காரனாகி என்னை நினைத்த அக்கிரமக்காரன் எண்ணப்பட்டாரே, அவர் தடுமாறனை சுகமாக்கும்படியான அற்புதங்களை தேவன் செய்தார் அல்லவா? இவ்வளவு நெருங்கிய ஒரு நண்பரை போல, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல இருக்கிற தெய்வத்தை விட்டுவிட்டு மூடப்பட்டிருக்கிற வாசலை எல்லாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். திறந்த வாசல் தேவன் ஒருவர் தான். இதுதான் வாசல். இந்த வழியில் தான் பதில் கிடைக்கும். அந்த வழி தெரிந்த நாம் அந்த வழி, அந்த வாசலுக்குள் போகாதபடி இருப்போம் என்று சொன்னால் நம்மிடத்தில் குற்றத்தை ஒரு நாள் நாம் சந்திப்போம். குற்றவாளிகள் போகலாம். வாசல் திறக்கப்பட்டு ஆராதிக்கிற தெய்வத்தை வழிபடுகிற நாம் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்காமல் அவரிடத்திலே காரியங்களை சொல்லாதபடிக்கு பதில் கொடுக்கிற, அற்புதம் செய்கிற, அதிசயம் செய்கிற, எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தெய்வத்திலே நாம் சொல்லாவிட்டால் அந்த இரத்தப்படி யாருக்கு சொல்ல கேட்கப்படும்? என்னிடத்தில் தான் கேட்கப்படும். மூடப்பட்ட வாசலா? தேசம் மூடப்பட்டிருக்கிறது, மாநிலம் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. வெளியில் செல்ல முடிகிறதா? ஒரு பொருளை வாங்க முடிகிறதா? யோசித்து பாருங்கள். முடியவில்லையே. ஆனால் மறைந்திருக்கிற ஆவியா இருக்கிற தேவன் சொல்கிறார், நான் தான் வாசல், நான் தான் வாசல். வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? அவளோடு கூட இருக்கும். எவளோடு கூட? தேவ ஜனங்களோடு கூட, துதிக்கிற ஜனங்களோடு கூட, ஆராதிக்கிற ஜனங்களோடு கூட, வேதத்தை வாசிக்கிற ஜனங்களோடு கூட தேவனுடைய வாசல் இருக்கிறபடினாலே அந்த வாசலுக்குள் போகும்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். கடைசியாய் ஒரு வசனம் சொல்லி முடிக்க வாங்கிக்கிறேன். சங்கீத புத்தகம் 84 சங்கீதம் 10 வசனம். 84:10.
பிரகாரங்களில் செல்லும். ஒரு நாள் நல்லது, ஆகாய கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். இங்கே பார்க்கிறோம், யார் சொல்கிறது? ஒரு ராஜா, தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா சொல்றது. ஒரு சாதாரண மனுஷன் சொல்லவில்லை, தேசத்தை ஆளுகிறவன், அரண்மனை அந்தஸ்திலே உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா சொல்கிறான், அவருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை எனக்கு என்னவாம் தெரிந்து கொள்வேன். தெரிந்து கொள்வேன். எதுக்கு? வாசல் தேவசபையில காத்திருங்க. வீட்டுக்குள்ள இருந்து ஆலயம் அங்க வந்து விடுகிறது. அதுங்க தேவ வாசஸ்தலம் எங்க வருங்க? நீங்க கூப்பிடுறது தேவனுடைய சமூகம் வந்து விடுகிறபடினால வீணாக்கிடாதீங்க நேரத்தை, வீணாக்கிடாதீங்க காலத்தை, வீணாக்கிடாதீங்க. எவ்வளவு ஒரு வாஞ்சை பாருங்கள் ராஜாவுக்கு. என்ன வாஞ்சை பார்த்தீர்களா? எங்கே அமர்ந்திருப்பதை விரும்புகிறான்? ஆலயத்துடைய வாசல்ல இருக்கிற எங்க இருக்கிறானே. ஏன்னா அந்த வாசஸ்தலம் யாருக்கு இருக்கிற? தேவன் இருக்கிறாங்க. அந்த சவுத்துக்கும் தேவன் இருக்கிறார். அவளுக்கு முறையிட்டால் தேசம் பாதுகாக்கப்படும் என்ற அந்த விசுவாசம் யாருக்கு இருந்தது? ராஜாவுக்கு இருந்தது. அந்த ராஜா எல்லாவற்றையும் மேற்கொண்டார். அந்த ராஜாவின் சந்ததியாகிய சாலமோனை பார்க்கும்போது 40 வருஷம் அந்த தேசம் அமெரிக்கையாய் இருந்தது, சமாதானமாய் இருந்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தது. காரணம் என்ன? ராஜாவுக்கு விளங்கினது எங்கே இருந்தால் நலமாய் இருக்கும்? ஆலயத்துடைய வாசல்ல இருந்தால் நலமா இருக்கும். அதுபோல இன்றைக்கு ஆலயத்துக்கு வராவிட்டாலும் ஆலயமாக உங்கள் வீட்டை, ஒரு இடத்தை நிர்மாண வாசலா ஏற்படுத்த ஜெபியுங்கள். அதுதான் வாசஸ்தலம். வீடு எப்படி இருந்தாலும் ஜெபியுங்கள். நான் என்னை தேவன் அழைத்த போது ஒரு ஓலை வீட்டிலே ஒழுகி கொண்டிருக்கிற ஒரு ஓலை வீட்டில் நான் ஒரு அற்பமான சூழ்நிலை சுவர் இழந்த ஒரு ஓலை வீட்டிலே இருக்கின்ற போது ஊழியத்துக்கு தேவன் அழைத்த அந்த நாளை யோசித்து பார்க்கிறேன். அற்பமாய் இந்த இடத்திலே, அருவருப்பான ஒரு இடத்திலே வாழ்ந்த அந்த இடத்திலே தேவன் இறங்கி வந்து ஊழியத்துக்கு அழைத்ததை பார்த்திருக்க. அதனால் நாம் எங்கிருந்தாலும் கூட அந்த இடத்திலே தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது அது தேவனுடைய வாசஸ்தலமாக மாறிவிடுகிறது. வீணாக்காதீங்க, காலத்தை வீணாக்காதீங்க. யாருக்கு என்ன நடக்க சொல்லவே முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு, யாருக்கு இந்த நோய் மறுமணம் சொல்ல முடியாமல் இருக்கிறது இன்றைக்கு. ஆனால் நமக்கோ தேவனோடு கூட உறவாடுகின்ற உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அவர் கிருபை இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுவோம். வாசஸ்தலம் எங்கே இருக்கிறது? தேவ வாசஸ்தலம் உங்களோடு தான் இருக்கு. உங்களோடு தான் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கலங்க வேண்டாம், துதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வாசஸ்தலம் உங்க வீட்டில் இருக்கிறதை நினைச்சு துதிங்க, கவனமாய் இருக்கு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுமையாக கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். காரணம் என்ன? அவர் சமூகத்தில் முறையிட்டு விட்டோம். அரசாங்கத்தினால் முழு திருப்தியை கொடுக்க முடியாது. கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற ஒரு தேசம் இது. 100 கோடிக்கு மேலான ஜனங்கள் வாழ்கிற தேசம் இது. ஒரு தேசத்தினுடைய யாராலும் ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. தேவன் ஒருவர் தான் திருப்திப்படுத்த முடியும். தேவ ஜனங்களை கத்து திருப்திப்படுத்த விரும்புகிறார், திருப்திப்படுத்த வாஞ்சிக்கின்றார். அதனால் நாம் வாசலாக எழுதுவோம், முறையிட்டுக் கொண்டே இருந்து ஒரு தேவைகளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். என் நாமத்தில் எதை செய்ய எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு அந்த அனுபவத்தில் போவோம். இந்த நாளிலும் கூட வாசஸ்தலம் பக்கத்தில் தான் இருக்கிறது. வாசஸ்தலம் ஒரு பக்கத்தில் தான் இருக்கிறது. தூரம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. தூரம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவருக்கும் தேவன் தூரமானவர் அல்ல. யாருக்குங்க? தேவ ஜனங்களுக்கு குறிப்பாக தூரமானவர் அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவன் சமூகத்தில் முறையிட்டு ஒரு தேவைகளை கேளுங்கள். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள். உங்கள் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், பலவீனங்களை சொல்லுங்கள். ஒரு வசனத்தினால் நாம் என்ன செய்வார்? கர்த்தர் குணமாக்குவார். தேவ சமூகத்திலே இந்த மாதம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் இந்த மாதம் உங்களை எல்லா விதமான நன்மையினால் நிரப்பும்படியாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த 6வது மாதம் முதல் நாளிலும் கூட உடைய திருமுகத்தை நாங்கள் விசுவாசித்து உம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவ வாசஸ்தலம் எங்கள் பக்கத்தில் இருக்கிறது அப்பா. எங்கள் தேவன் எங்கள் வீட்டில் இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
என் வீட்டின் தேவையெல்லாம் நீ சந்திப்பீர். என் தேவன் எங்கள் வீட்டில் இருக்கிறீர். எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் அணுகாதபடி எல்லாவற்றையும் விளக்குவீர். இந்த மாதம் ஆண்டவரே எங்கள் தேவையெல்லாம் அதிகமாய் சந்திப்பீர். நாங்கள் விசுவாசிக்கின்றோம் ஐயா, நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தேவ ஜனங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ராஜா ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பாவை துதிக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிற அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.